ஆல் இன் ஒன் யூபிஎஸ்சி தமிழ் சேனல் நண்பர்களுக்கு எனது அன்பான வணக்கம். ஸோ இது என்னோடய ரொம்ப ஒரு ஸ்பெஷலான வீடியோ. என்னுடைய வரலாறுலே இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ரிவீல் வீடியோ. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நானுமே ஒரு ஆஸ்பிரண்ட் தான், காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு யூபிஎஸ்சியில் ஆரம்பித்து இப்போ டிஎன்பிஎஸ்சி வந்து ஸோ இப்போ இது தான் கரண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ நமக்கு வந்துட்டு நம்ம சேனலில் அவ்வளோவா ரீச் கிடையாது, 500 சப்ஸ்கிரைபர்ஸாக. பட் அதுலேயுமே வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களும் இருக்காங்க, லைக் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட்டால் பார்க்குறவங்க இருக்காங்க. ஸோ எனக்கு அதுவே ஒரு பெரிய மோட்டிவேஷனாக தான் இருக்கும். பட் ஆனால் ப்ரிப்பரேஷன் அப்படின்ற ஒரு கட்டத்தில் நான் இருக்கிறதுனால என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ எதுக்கு இப்போ இந்த வீடியோ அப்படின்னா, நடந்து முடிஞ்ச குரூப் 2A மெயின்ஸ் வந்து உங்கள் எல்லாருக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நானுமே கொடுத்துருந்தேன் இந்த குரூப் 2A மெயின்ஸ். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இது எப்படி இருந்துச்சு, எந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு இது உங்களுக்கு மாடரேட்டுன்னு தோணுதா, இல்லை மாடரேட் டு டிஃபிகல்ட்டுன்னு தோணுதா, இல்லை ஈஸின்னு தோணுதா, இல்லை ரொம்ப வருஷம் படித்தவங்களுக்கு இது ஈஸின்னு தோணுதா, ஸோ என்ன உங்களுடைய கருத்து அப்படின்றத வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இதில் நமக்கு என்ன பாடம் வந்து நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்றத மட்டும் நான் வந்து சொல்கிறேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு இதில் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் கருத்துக்கள், உங்களுக்கு ஏதாவது ஒரு லைக் இது இப்படி இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஸோ எனக்கு இந்த குரூப் 2A மெயின்ஸ் எப்படி தோணுச்சு அப்படின்னா வந்துட்டு, ஐம் டாக்கிங் அபவுட் 2A மெயின்ஸ் பற்றி தான் நான் பேசிகிட்ருக்கேன். ஸோ மார்ச் 15 நடந்தது இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி February 8 வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அது வந்து நடக்காமல் கேன்சல் ஆகி போயிருந்தது. அரும்பாக்கம் தேர்வு மையத்தில் வந்து நடந்த குளறுபடி அந்த மாதிரி நடந்தது, ஒரு இஷ்யூஸ் நடந்தது. ஸோ அதனால் தேர்வு வந்து கேன்சல் ஆச்சு. சரி, அந்த கேன்சல் ஆன பேப்பருக்கும் இப்போது இந்த மார்ச் 15 நடந்த பேப்பருக்குமே வந்து ஒரு நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கடினமாக தான் இருந்தது. பட் அவ்வளோ கடினமாக இருந்துச்சான்னு கேட்டால் கடினம் இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் நமக்கு போதிய நேரம் பத்தாததுனால, நேர பற்றாக்குறையினால் தெரிஞ்ச கேள்விகளும் தப்பு பண்ணக்கூடிய நிலைமை வந்து அந்த இடத்துல இருந்துச்சு. சரிங்களா? ஸோ இதுதான் அங்கே நிலமை. இது வந்து முதல்ல நடந்த தேர்வு, 2வது நடந்த தேர்வு, எது ஈஸி எது கஷ்டம் அப்படின்றது என்ன கேட்டிங்கன்னா, முதல்ல நடந்த தேர்வு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி தோணுச்சு. 2வது நடந்ததும் அதுக்கு ஒரு அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் அப்படின்ற குரூப் 1 ஸ்டாண்டர்டுக்கு உயர்த்திருக்காங்க. சரிங்களா? இதுலேருந்து நம்ம வேறு என்னென்ன விஷயங்கள் இதுலேருந்து எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து இதில் எதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ், அல்லது வந்து புதுசாக எந்த புக்லேருந்து என்ன கண்டென்ட் எடுத்திருக்காங்க அந்த புக்கை சேஸ் பண்ணி போகிறதுக்கு பதிலாக, நம்ம தெரிஞ்ச விஷயங்களையே நம்ம நல்லா ரிவைஸ் பண்ணி நல்லா படித்து வச்சுருக்கோம் அப்படின்னா, கண்டிப்பாக நம்மளால் தெரியாத கேள்விகளையுமே அந்த ஒரு சமயோஜித புத்தியை வச்சு நம்மளால் அணுக முடியுன்றது தான் என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்தாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த எக்ஸாம் நமக்கு கற்றுத்தந்த பாடம். 2026 நடந்த இந்த ஒரு எக்ஸாம் வந்து இனி வரும் காலங்களில் வரக்கூடிய எக்ஸாம் எப்படி இருக்குன்றதுக்கான ஒரு அடித்தளமாக ஒரு உதாரணமாக அமையுது அப்படின்றது தான் இந்த குரூப் 2A மெயின்ஸ் இருக்குது. மாணவர்கள் வந்து அந்த ஒரு மாத காலத்தில் வந்து வெறித்தனமாக படித்து இன்னும் நல்லா அவங்கள மெருகேற்றி போனவங்க, நல்லா பண்ணவங்களும் இருக்காங்க. அதே சமயம் விரக்தி அடைந்து எத்தனை காலம் ப்ரிப்பரேஷன் அப்படின்ற அந்த இதில் விரக்தி அடைந்து அவங்களுடைய பர்ஃபாமன்ஸில் வந்து கம்மியான மாணவர்களும் இருக்காங்க. ஸோ இதில் வந்து மாணவர்கள் மனநிலைமை அப்படின்றத காட்டிலும் இந்த பேப்பர், இந்த தாள் எப்படி இருந்தது, எப்படி அணுகணும் அப்படின்றது தான் இருக்குது. ரீசனிங் வந்து ஓரளவுக்கு மாட்ரேட் தான். பட் 50 ரீசனிங்னும் போது தான் நமக்கு டைம் பத்தலை. அண்ட் ஆல்சோ நிறைய இடத்துல சில்லி மிஸ்டேக் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல மாணவர்களுக்கு இதுவாக இருக்கும். அப்போ வந்து இன்னும் நம்ம வந்து ஸ்கூல் புக்ஸ் இதே பார்க்கணுமா, சில பேர் சொல்லுவாங்க ஸ்கூல் புக்ஸ் படித்தா போதும் அப்படின்ற அந்த ஒரு கேள்விகள் எல்லாருக்கும் இருக்கும். ஸ்கூல் புக்ஸ் படிக்கணும். யார் படிக்கணும்னா, இந்த தேர்வுகளுக்கு புதுசாக வரக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக அதை படிக்கணும். அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய ஒரு ஆத்தென்டிக், ஒரு உறுதிகரமான ஒரு சோர்ஸாக வந்துட்டு அதுதான் இருக்குது. ஸோ அதை படித்தா தான் நமக்கு ஒரு பேசிக்லேருந்து எல்லாமே புரியும். அப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி செகண்ட் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் இருக்குதா அப்படின்னு கேட்டால் இருக்க தான் செய்யுது. ஆனால் அந்த ஸ்டாண்டர்ட் புக்ஸில் இருந்து தான் வருமானது கூட நிச்சயம் கிடையாது. அந்த மாதிரியான காலகட்டத்தில் இருக்கும்போது
ஒரு ஆரம்ப காலத்துக்கு நமக்கு ஸ்கூல் புக்ஸ் உபயோகிக்குமே தவிர ஒரு முழுக்க முழுக்க இந்த ஜேர்னி எல்லாமே வந்து ஸ்கூல் புக்ஸ்லேயே முடிச்சிடலான்னு நினைக்கிற ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா அதை மறந்துடுங்க. அடுத்து வந்துட்டு இந்த தேர்வுக்கு பயிற்சி அப்படின்றது வந்து இனி வரும் காலங்களில் நிறைய தேவைப்படுது. நிறைய நீங்கள் மாக் டெஸ்ட் போட்டு 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 பார்க்கும்போது தான் அந்த ஸ்பீட், அக்யூரசி இது எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ இதில் நெகட்டிவ் மார்க் கிடையாது. டிஎன்பிஎஸ்சியில் அக்யூரசிக்கு நமக்கு நெகட்டிவ் மார்க் தேவையில்லை. பட் ஆனால் நம்ம வந்து திரும்ப திரும்ப வந்துட்டு ஒரு டெஸ்ட் போடும்போது நமக்கே அறியாமல் ஒரு புத்தகமாக படிக்கும்போது கேள்விகளாக படிக்கிறதுல வந்துட்டு நமக்கு நிறைய நாலேஜ் வந்து நமக்கு வந்து இதில் அதிகரிக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு டெஸ்ட்டு போடுறதுன்றது ஒரு ஸ்மார்ட் ஒர்க் மாதிரி நமக்கு இருக்குது. டெய்லி வந்து ஆப்டிடியூட் ரீசனிங்கோடைய ப்ராக்டிஸ் நமக்கு தேவை. இது 3வது விஷயம். ஸோ ஆப்டிடியூட் ரீசனிங்கிறது பார்க்கணும். எதெல்லாம் நம்ம ஒதுக்குவோமோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதெல்லாம் நம்ம ஒதுக்குவோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது எக்கனாமிக் சர்வே, பட்ஜெட்டு, பாலிசி நோட்ஸ் இதெல்லாம் கடைசி நேரத்தில் பார்த்துக்கலான்னு ஒதுக்கக்கூடியதை இனி வரும் காலங்களில் நீங்கள் முன்னுரிமை கொடுத்து படிக்கணும். இது வந்து என்னுடைய 4வது கருத்து. 5வது கருத்து என்ன அப்படின்னா, நம்ம எக்ஸாம் ஹாலில் இருக்கக்கூடிய அந்த பேப்பர் ஹேண்ட்லிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ஒன்று நம்ம கற்றுக்கணும். எப்படி நமக்கு வந்து முன்னாடியே யோசித்து வச்சுருக்கணும். லைக் முதல்ல நம்ம ரீசனிங் அணுகலாமா, இல்லை வந்து ஃபஸ்ட்லேருந்து போகலாமா, இல்லை பாதியிலேருந்து போகலாமா, எப்படின்றத நம்ம வந்து அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜின்றதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சப்ஜெக்ட் வைஸ்ன்னு பார்க்கும்போது அட்மினிஸ்ட்ரேஷன், யூனிட் 8 இதுக்கெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் தான். இன்னும் நம்ம வந்து அதில் இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸு, நோட் மேக்கிங் அப்படின்ற ஒரு கலை. ஸோ அந்த நோட் மேக்கிங்கில் வந்து எல்லாத்தையும் சில பேர் டம்ப் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாமே இருக்கக்கூடாது. ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்களை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. லைக் இதெல்லாம் தேவை, 2026 நீங்கள் ஒரு போஸ்டிங் எடுக்கணுன்னா இதெல்லாம் தேவை அப்படின்றது என்னுடைய கருத்து. இதுதான் வந்து என் மைண்டில் இருக்கக்கூடிய என்னுடைய கருத்தாக பார்க்கப்படுது. ஸோ நானுமே இந்த ஜேர்னியில் உங்களோட பயணித்து கொண்டு தான் இருக்கிறேன். என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றது சொன்னிங்கன்னா நான் கண்டிப்பாக அதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டு இனி வரும் காலங்களில் குரூப் 1 நோக்கி நம்ம பயணிப்போம். ஸோ இந்த பயணம் அப்படின்றது வந்துட்டு தொடர்ந்து இருக்க போகுது. அது எப்படி சொல்கிறது, எல்லோரும் சேர்ந்து இணைந்த ஒரு பயணமாக தான் இருக்க போகுது. எந்த மாதிரி வீடியோ, என்ன கண்டென்ட் வேணும், யூனிட் 8 ஸ்பெசிஃபிக்காக என்ன மாதிரி வேணும்னு நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ரொவைட் பண்ணுறேன். உங்களுடைய குரூப் 2 2A மெயின்ஸ் அப்படின்ற அந்த ஒரு எக்ஸாம் என்ன ரிவ்யூ, என்ன கட் ஆஃப் வரும், இப்படிலாம் உங்களுக்கு தோணும். கட் ஆஃப் பற்றி இப்போ நம்ம பேச வேணாம். அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்த பிறகு நான் அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன். அதுக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது தோணுது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஸோ அது வரைக்கும் எப்படி சொல்கிறது, எல்லோரும் இணைந்தே இதில் பயணிப்போம். அது வரைக்கும் உங்கள் ஆல் இன் ஒன் யூபிஎஸ்சி தமிழ் சேனல். என் பெயர் ஸ்வேதா. நன்றி, வணக்கம்.